Hi friends, welcome to Shifa Diaries. Math கத்துக்கலாமா? Recurring decimal to fraction. தொடர் தசம எண்களை பின்னங்களாக்குதல். இப்போ நம்ம decimal to fraction தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ரெக்கரிங்னா என்னன்னு பார்க்கணும். ரெக்கரிங்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா டெசிமலில் ரிப்பீட் ஆகணும். இப்போ 0.88 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.88 போயிட்டே இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்கு எப்படி இல்லைன்னா 0.8 பார் அப்படின்னு எழுதலாம். இப்போ டைப் 1 பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நியூமரேட்டரை ரைட் த கிவன் நம்பர். கிவன் நம்பர் என்னது 8. ஸோ அதனால் நம்ம கிவன் நம்பர் எழுதிட்டோம். எழுதிட்டு என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் இந்த பார் வேலை நம்ம என்ன எழுத சொல்லியிருக்காங்க 9 எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 9 போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பார் இருக்குங்களா, அதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை 9 நீங்கள் போட்டுக்கணும். இப்போ இங்கே ஒரு பார் தானே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 1 தான் போடணும். பாருக்கு கீழே ஒரு நம்பர் தானே இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு 9 போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட், நியூமரேட்டரில் ரைட் த கிவன் நம்பர். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எழுதிக்கலாமா 123 அப்படின்னு. இப்போ டினாமினேட்டரில் வந்து 9 எழுதணும், பாருக்கு பதிலாக 9 எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 3 நம்பர்ஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம 3 9 எழுதணும். அப்படின்னா 9 9 9. இப்போ தேர்ட் சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 1.25 பார். இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரில் இந்த கிவன் நம்பர் போட்டுருங்க. கிவன் நம்பர் என்னது 125. ஸோ அதுதான் கிவன் நம்பர். இப்போ டினாமினேட்டரில் என்ன பண்ணணும், பாருக்கு பதிலாக 9 போடணும். இங்கே 2 நம்பர்ஸ் இருக்கா, அதனால் இதுக்கு ஒரு 9 இதுக்கு ஒரு 9 போடுறோம். அப்படின்னா என்ன வருது 99 வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சப்ராக்ட் அதர் தென் பார் ஃப்ரம் ஒரிஜினல் நம்பர். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து பார் போட்ட நம்பர், இது பார் இல்லாத நம்பரும் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணணும்னா இதோட -1 பண்ணிக்கணும். ஸோ -1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 124/99 வருது. ஸோ அப்படின்னா இதோட ஃப்ராக்ஷன் வந்துட்டீங்கன்னா 124/99. இப்போ இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஃபோர்த் கொஸ்டினில் 8.146 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரில் என்ன பண்ணோம், கிவன் நம்பர் அதாவது 8146 எழுதணும். எழுதிட்டோமா. இப்போ டினாமினேட்டரில் பார் பதிலாக 9 எழுதணும். இப்போ இங்கே வந்து 3 நம்பர்ஸ்க்கு பார் இருக்கா, அதனால் நம்ம இதுக்கு பதிலாக ஒரு 9 இதுக்கு பதிலாக 9 இதுக்கு பதிலாக 9 போட்டுக்கிறோம். அப்படின்னா நம்ம 39 போடணும். போட்டோமா. இங்கே பாருங்க, இன்னும் பார் போட்ட நம்பர் மட்டும் இல்லாமல் இன்னொரு நம்பரும் இருக்கு. ஸோ அப்படின்னா இதோட நம்ம -8 பண்ணிக்கணும். 8 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஆனது 8138 கிடைக்குது. ஸோ அப்புறமா 999. ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ அப்படின்னா இதோட டெசிமல் ஃப்ராக்ஷன் வந்துங்க இது. இப்போ டைப் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது 8.45 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுதணும், நியூமரேட்டரில் அந்த கிவன் நம்பர் எழுதணும். 845 அப்படின்னு எழுதணும். எழுதிட்டோமா. இப்போ இந்த டினாமினேட்டரில் பார் இருக்கிற நம்பருக்கு தான் நம்ம 9 எழுதணும். மிச்சம் இந்த நம்பர் இருக்குங்களா, இதுக்கு நம்ம 0 போடணும். முன்னாடி போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து போடணும். ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே கீழே நம்மளுக்கு 90 வரும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்காங்களே இதோட இது வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து பார் இல்லாத நம்பர்னு 2 நம்பர் இருக்குது, 84 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த 2 நம்பரையுமே நம்ம இதோட மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 845/90 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா எதோட மைனஸ் பண்ணணும், 84ஓட மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது 761/90.
ஸோ அப்படின்னா இதுதான் இதோடைய ஆன்சர். இப்போ செகண்ட் சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 16.26 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நியூமரேட்டருக்கு வந்து நம்ம கிவன் நம்பர் கொடுத்துருக்க நம்பரை எழுதணும். எழுதிட்டோமா? இப்போ அந்த பார்க்கு கீழே இருக்குங்க இல்லையா, அந்த நம்பருக்கு பதிலாக நம்ம 9 எழுதிக்கணும். ஸோ 9 எழுதிட்டோமா? இப்போ பக்கத்தில் பார் இல்லாத நம்பர் இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம 0 எழுதிக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு 90 கிடைக்குமா? இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ வந்து இப்போ பார் இல்லாத நம்பரில் அது 162. இதை என்ன பண்ணணும், இதோட மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இதோட 162 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 1464 divided by 90 கிடைக்கும். ஸோ அப்படின்னா இதோட ஆன்சர் இது. இப்போ தேர்ட் சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா 63.467 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த பார்க்கு கீழே இருக்கு இல்லையா அந்த நம்பர், இந்த நம்பருக்கு பதிலாக நம்ம 9 எழுதிக்கணும். இப்போ பக்கத்தில் இருக்கும் இல்லையா இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம என்ன எழுதிக்கணும், 0 எழுதிக்கணும். திருப்பி இந்த நம்பருக்கும் பார் இல்லையா, ஸோ அதனால இதுக்கும் நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு என்னது, டினாமினேட்டரில் 900 வருது. ஸோ நியூமரேட்டர் என்ன பண்ணணும், கிவன் நம்பர் எழுதணும். கிவன் நம்பர் என்ன, 63467. ஸோ இதோட நம்ம என்ன மைனஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கோங்க, 6346 தான் மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 நம்பரையுமே நம்ம இதோட நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணோன்னா ஸோ மைனஸ் 6346. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நீங்களும் ட்ரை பண்ணீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பேப்பர் பென் எடுத்துட்டு இதில் இருக்க நம்பர் என்ன ஃப்ரெண்ட்ஸ், 137. அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார் இருக்கிற நம்பர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும், 9 போடணும். 9 போட்டிங்களா? இப்போ இந்த 1க்கு பதிலாக நீங்கள் 0 போடணும். இப்போ இந்த 0க்கு பதிலாகவும் நீங்கள் 0 போடணும். இப்போ இந்த 0க்கும் பதிலாக நீங்கள் 0 போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 0 போட்டோன்னா நம்மளுக்கு என்ன வருது, 99000 வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த 4 நம்பர்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணனா இப்போ 0001 வருமா? இதுக்கு வந்து 1ன்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா இப்படி எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் 1ன்னு மட்டும் எழுதிக்கிறேன். அப்போ இது -1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது -1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 136,99000. ஸோ அப்படின்னா இதோட தான் இது ஆன்சர். நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செவன்த் கொஸ்டின் என்ன, 0.012034 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன எழுதணும், நியூமரேட்டரில் கிவன் நம்பர் என்ன ஃப்ரெண்ட்ஸ், 12034. அது மட்டும் எழுதினா போதும். ஸோ 12034 டிவைடட் பை, இப்போ வந்து இந்த பார்க்கு கீழே இருக்க நம்பர்ஸ் தானே நம்ம வந்து 9 போடணும். 9 போட்டாச்சா? இப்போ இதுக்கும் பதிலாக நம்ம 9 போடணும். 9 போட்டாச்சா? இப்போ இந்த 0க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 0 போட்டுக்கணும். இப்போ இந்த 2க்கு பதிலாகவும் நம்ம என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கணும். இந்த 1க்கு பதிலாகவும் நம்ம என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கணும். இப்போ இந்த 0க்கு பதிலாகவும் நம்ம 0 போட்டுக்கணும். ஸோ 0 போட்டுக்கிட்டீங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன வருது, 99000. ஸோ இது வருதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பார் இல்லாத நம்பர்ஸை இதோட நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ இதோட நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிக்கணும். எதை மைனஸ் பண்ணோம், இது வந்து 120னே எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 120 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 12119
106 அப்படின்னு வருதா? தப்பா? இப்போ ஆன்சர் வந்து 11914 divided by 990000. ஸோ அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப சூப்பரான ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.